song towards the end we'll sing again. Meantime, நீங்க யாருன்னு கூட chatல போடுங்க newcomers, and on behalf of OTM we welcome you all, Orissa Tamil missionaries and tent makers. So Reverend Dr. John Samuel, and right now Annan is a principal of Gurukul Theological Seminary of reputation and fame. அவங்க வந்து not only they train Indian nationals, அங்க research wise overseas people வராங்க. And coming to அண்ணன், அவங்க வந்து TTS தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரியில அவங்க டீச் பண்ணி ECC அப்படின்ட்டு பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட்ல அவங்க எக்யூமெனிக்கல் கிறிஸ்டியன் சென்டர்ல டைரக்டரா இருந்து அவங்க வெரி மச் அ கிரேட் ஸ்காலர், நிறைய இடங்கள் குளோப்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. Yet when it comes to his personality, is a down to earth simple person. அது நீங்க கேட்க போறீங்க இப்போ. So it's very simple. அந்த தியாலஜிலாம் அப்படியே நடைமுறையில அழகா பேசுவாங்க. இன்னைக்கு விமன்ஸ் டேல அவங்கள விட பெஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கு வேற யாரும் தெரியல. பிகாஸ் he will see to that we will stand for the cause which God has called us when it comes to gender roles. So anala welcome you Annan, Reverend Dr. John Samuel. So it's time for you to share what the Lord has laid on your heart. Welcome Annan. Unmute பண்ணிருங்க. Unmute பண்ணிருங்க அண்ணா. My dear brother, Reverend Surishaya, dear sister, Reverend Aidama, and my dear brothers and sisters. அவருடைய இயேசு கிறிஸ்துவினால் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த அகில உலக பெண்கள் தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு கூட திருமறையிலிருந்து இந்த நாளுக்காக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த கிருபையை கொடுத்த கடவுளுக்கு, இந்த சகோதர சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை. இன்னைக்கு திருமறையிலிருந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி, அதிலே இருக்கிற சில நாம் படித்துக் கொள்ளக்கூடிய சில உண்மைகளை பற்றி நான் முதலாவது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில இருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். Genesis 24 verses from 50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவர் உம்முடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவரை அழைத்து கொண்டு போம் என்றார். ஆபிரகாமின் ஊழியக்காரர் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து தரை பணிந்து கொண்டார். இந்த திருமறையில ரெபேக்காவை பற்றி நிறைய குறிப்புகள் வருகிறது. ரெபேக்காள் 4 தாய்மார்களில் ஒருவர். One of the 4 mothers of Israel. She was a very powerful woman. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக திருமறையில் வருகிறார். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் முன்னாலும் பின்னாலும் வருகிறது. இன்றைக்கு நான் 1-2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இந்த 24ஆம் அதிகாரத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஆதியாகம 24ஆம் அதிகாரம் பொதுவாக நம் எல்லாருடைய திருமண வைபவங்களிலும் அந்த என்கேஜ்மெண்ட்ல வாசிப்பாங்க. அதனால இந்த பகுதியே ஒரு கட்டத்துல வித்தியாசமும் 24ஆம் அதிகாரம் வாசித்த போது கூட நீங்க நினைச்சிருப்பீங்க, என்ன என்கேஜ்மெண்ட்ல வாசிக்கிற பகுதியாச்சே, இன்னைக்கு இந்த பகுதியை எடுத்து பேசுறாங்களே அப்படின்னு நினைத்தா, சில நேரங்களில் அது என்கேஜ்மெண்ட்ல பயன்படுத்துவது நல்லது.
ஆனா இது வெறும் என்கேஜ்மெண்ட் பத்தி வருகிறது இல்ல, இது நிறைய ஆழமான விஷயங்கள் இந்த பகுதியில வருகிறது. அதனாலதான் முதலாவது பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை தன்னுடைய மகன் ஈசா பெண் பார்த்து வரும்படி அனுப்பினார். முதலாவது இந்த இந்த அதிகாரத்தை பத்தி கேட்டீங்கன்னா, ஆதி ஆகமத்திலேயே இதுதான் நீளமான அதிகாரம். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் சாப்டர் இன் ஜெனசிஸ். அதுலயும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அண்ட அகில உலகத்தை படைப்பதற்கு ஒரு அதிகாரம் தான், ஆனா ஆபிரகாமின் மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு ஒரு அதிகாரம். ப்ரொபோர்ஷனேட்லி திருமறை என்ன சொல்லுகிறது, கடவுள் உலகத்தை படைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாரோ அதே நேரத்தை ஆபிரகாமின் மகனுக்கு பெண் பார்க்க எடுத்துக்கொண்டார். கடவுள் உலகத்தை படைப்பது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சியோ அதை விட முக்கியமானது ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். எலியேசர் அன்றைக்கு ஒரு நீண்ட பயணம் போக வேண்டியது இருந்தது. அந்த பயணம் வெளிப்பார்வையில் ஈசாக்கு பெண் பார்க்க போகிற ஒரு பயணம். ஆனா அதனுடைய உள்ளார்ந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, he was on a mission. அவர் ஒரு அருட்பணியில் இருக்கிறார். It was a mission journey. எப்படின்னு கேட்டா, he must find the mother of Israel. இஸ்ரவேலுக்கு ஒரு தாயார் வேண்டும். It is not a bride. It is a search for a mother. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை உருவாக்குகிற ஆன்மீகம் உள்ள ஒரு பெண் வேண்டும். இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊழியத்திற்கும் முன்பாக அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இது இருக்கான்னு பார்ப்போம். நீங்க எல்லாரும் மிஷனரிகளா இருக்கிறீங்க. இட் இஸ் நாட் பை சான்ஸ். ஆண்டவர் உங்களுடைய ஆன்மீகத்தை பார்த்து உங்களை அமர்த்தி இருக்கார். அவருடைய ஆன்மீகத்துக்கு தக்க ஆண்டவர் அவர்களை ஒரு இடத்துல வைப்பார். ரெபேக்கா அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் an ஆர்டினரி திங். அவர்கள் பின்னாடி இஸ்ரவேலை உருவாக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அதன் மூலமா உலகம் முழுவதும் ரட்சிப்பு வர வேண்டும். அதனால இன்னைக்கு ரெபேக்காவை பார்க்க போறது ஆண்டவருடைய ஊழிய திட்டத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. The mother must be good. She must be fitting for the Israel, for Messiah. அப்படின்னா இது ஒரு சாதாரண பணி இல்லை. இதனாலதான் நான் முதலாவது உங்களிடத்துல ஒன்றை சொல்லுகிறேன். நாம செய்கிற மிஷனரி பணி பார்க்க நம்ம தினந்தோறும் செய்யற பணிதானு தோணும். சில நேரங்கள் நம்ம ஒரு பாஸ்டரா இருக்கும்போது இது ஒரு ருட்டீன் கூட ஆகுற மாதிரி தெரியும். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம செய்ய போகிற காரியங்களுக்கு பின்னாடி ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்கும். அது 100 வருஷம் நிறைவேறும், சில வேளை 1000 வருஷத்துல நிறைவேறும். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பெரிய திட்டத்துலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பணி செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் போகும்போது அவருக்கு தெரியாது எவ்வளவு பெரிய பணியில ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு, எவ்வளவு பெரிய ஊழியம் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியுது. 2000 வருஷம் 400 வருஷத்துக்கு பிறகு படிக்கும் போது அன்றைக்கு அவர் போன பயணம் இன்று வரை நம்மை பாதிக்கிறது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் யாக்கோபு பிறக்க வேண்டும். அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அந்த 12 பிள்ளைகள் உலகத்துல ஒரு அசாதாரணமான சக்தியாக மாற வேண்டும். அவர்கள் இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும். இந்த உலகத்துல 300 நாடு இருக்குன்னு, இஸ்ரவேல் மாதிரி எந்த நாட்டுக்கும் மிஷன் கிடையாது. இந்தியாவுக்கு என்ன மிஷன் இருக்கு? ஆனா இஸ்ரவேலுக்கு ஒரு மிஷன் இருக்கு. ரட்சிப்பை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்களை உருவாக்க கடவுள் எப்படி ஒரு ஆரம்பத்தை, ஒரு சாதாரண ஆரம்பம், அந்த வேலைக்காரர் ஒரு பயணமாக போகிறார்.
நீங்க என் கூட ஆன்லைன்ல பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த வேலைக்காரருடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போனவருடைய பேர் என்ன சொல்லுங்க? எலியேசர் நீங்க சொல்லிட்டீங்க, ரைட். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த 24 அதிகாரத்துல, இந்த நீண்ட அதிகாரத்துல எங்கேயாவது எலியேசர்ன்ற பேர் வருதான்னு பாத்தீங்களா? ஒரு இடத்துல கூட வரல. பாத்து ஒரு வேலைக்காரன் மாத்திரம்தான். 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஒரு இடத்துல எலியேசர் பற்றி வருது. ஆனா இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை servant of Abraham அப்படின்னு வருகிறது. நான் நிறைய நேரம் யோசித்து பாக்குறேன், இவ்வளவு கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 தடவை அந்த மனிதனை பத்தி வருகிறது. அதுல எல்லாம் செர்வன்ட் வருது. ஆபிரகாமின் ஊழியக்காரர் தான் வருது, ஆபிரகாமுடைய வேலைக்காரர். ஏன் பெயர் போடல? பெரிய பணி, மிக முக்கியமான மிஷன், ஏன் பெயர் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நேம்லெஸ் சர்வன்ட் ஆண்டவருக்கு பணி செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கடைசி வரைக்கும் பேர் தெரியாத ஊழியக்காரங்களா இருந்தோம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும், நாம ஒரு நேம்லெஸ் சர்வன்டா இருக்கணும். ஆண்டவரே, என் புகழ் பெயர் வர வேண்டும் அப்படிங்கிறது இட் கேன் பி அன்கிறிஸ்டியன். ஆண்டவருடைய பெயர் மாத்திரம்தான் இருக்கணும், கடவுளுடைய பெயர் மாத்திரம்தான் இருக்கணும். இந்த பெரிய ஊழியத்தை செய்ய போகிற இந்த மனிதர் நமக்கு காட்டுகிற ஒரு பெரிய முன்மாதிரி. He accomplished the ministry, but till the end he is nameless. அவர் பேர் தெரியாமலே மறைஞ்சிட்டார். பார்த்துக்கோங்க. ஆபிரகாம் கூட நான் பின்னாடி வர இந்த இதுல அப்போ பெரிய ஊழியம், ஆனா பெயரிடப்படாத ஊழியக்காரர். அதான் அந்த இதுல வருது. நாம எந்த அளவுக்கு பெயர் இல்லாம இருக்கோமோ அந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள பெரிய ஆடுன்னு அர்த்தம். நம்ம பெயர் ரொம்ப பெருசாயிட்டுன்னு வைங்க, நம்ம கடவுளுக்குள்ள குறுகிக்கிட்டே வரோம். ஒரு நாளும் நம்ம பெயரை காட்டக்கூடாது. ஆபிரகாம் கூட கடவுள் என்ன சொன்னார்? உன் பேர் வெளியவே தெரிய மாட்டேங்குதே ஆபிரகாம், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன் பெயரை பெரிதாக்குவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். ஆனா யூ நெவர் மேக் யுவர் நேம் நோன். கடைசி வரைக்கும் ஆபிரகாம் ஒரு இடத்துலயாவது தன்னுடைய பெயரை சொல்லி இது பண்றதாக வரவே இல்லை. பார்த்துக்கோ. ஆக இப்போ எலியேசர் அப்படிங்கிற பழக்கத்துல வந்த ஒரு பெயர் தான். இந்த நீங்க விளக்க உரை பார்த்தீங்கன்னாலும் எலியேசர் இருக்கும். திருச்சபை பாரம்பு. ஆனா பைபிள்ல பேசிக்கலி இந்த நேம்லெஸ் சர்வன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். நீங்கெல்லாம் ஊழியக்காரங்களா இருக்கிறீங்க, அந்த சோதனையை தவிர்க்கணும். நம்ம பெயர் வெளியே வராம பார்க்கணும். பார்த்துக்கோங்க. அப்படி எங்கேயாவது வந்தா கூட பயப்படணும், ஐயோ இவங்க என்னமோ பண்றாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பாருங்க, இவர் இவ்வளவு பெரிய ஒரு மிஷன் ஊழியத்துக்கு போகும்போது பயப்படுறாரு. இது எப்படி நான் போய் செய்ய முடியும்? ஒரு திடீர்னு போய் பார்க்க முடியுமா? அந்த பெண் என்னைய நம்புவாங்களா? நான் சொல்றதை கேட்டு இப்படி நம்ம நாட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. நீ போ, கடவுள் தம்முடைய தூதரை உனக்கு முன்பாக அனுப்புவார். This is the secret of mission. ரெபேக்கா எப்படி கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூதர் வழிகாட்ட வேண்டும். There must be angels. நம்ம ஊழியங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய தூதர்களால் சூழப்பட்டு இருக்கிறோம். கடவுளுடைய தூதர்கள் நம்ம சுற்றிலும் இருப்பார்கள். கடவுளுடைய தூதர்கள் நமக்கு முன்பாக போவார்கள். அதனாலதான் நிறைய நேரம் பாருங்க, ரொம்ப அறிவாளிகள் கடவுள் சரிவராது. பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப குறைவான அறிவா இருந்தோம்னா ஆண்டவர் நல்லா எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா நம்ம சுய சித்தம் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவர். இங்கேயும் பாருங்க, அவருக்கு
கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்ற, நீ ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கிறது இல்ல, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்றது இல்ல. இன்னொரு நம்பிக்கை இருக்கு, கடவுளுடைய தூதர் உனக்கு முன்பாக போவார், நீ போயிட்டு வா அப்படின்னா. இட் வாஸ் எ மிஷன், இட் வாஸ் எ மிஷன் ஜேர்னி and it is accompanied by angels. அதனால தயவு செய்து இப்ப நீங்க, நான் நினைக்கிறேன் இத ஒரு என்கேஜ்மெண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் எ கிரேட் மிஷன். அதுலயும் பாருங்க தூங்க அப்படின்னா கூட the cognition, கடவுளுடைய சித்தமும் என்னுடைய சித்தமும் ஒன்றாக இணைய வேண்டும். நாம் பார்த்து முடிவு செய்வது கடவுளுடைய சித்தத்திற்கு இசைவாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது? ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாரு பார்த்துக்கோங்க. நான் போவேன், ஒரு கிணத்து பக்கம் நிப்பேன், அங்க ஒரு பெண் வர வேண்டும், நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பேன், அவங்க உங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன், உங்க ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒருவேளை அதுதான் நீர் எங்களுடைய தாயாக தெரிந்து கொண்ட பெண், இஸ்ரவேலுக்கு தாய் அவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம். இது இந்த ஜெபம் எப்போதும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரண மனிதர்களாகிய நமக்கு பெரிய கடவுளுடைய வழிநடத்துதல்களை. So prayer is very powerful. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய கடவுள், we are very very small but a communication is becoming possible. நீங்க சில வேளை பார்த்திருப்பீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ண முடியாத ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சிலருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ, டெய்லி அந்த மீன் முன்னாடி நின்று, மீன் தொட்டி முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் பேசுவாங்க. சில வேளைகள் அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நமக்கு தெரியும் இட் இஸ் இம்பாசிபிள். சிலர் பூனையோட பேசுவாங்க, சிலர் பறவைகளோட பேசுவாங்க, அது கூட பேசிடலாம் பார்த்துக்கோங்க. கடவுளோட பேச முடியுமா? கடவுள் நம்மோட பேச முடியுமா? இதுதான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் நடக்கும். ஆனா ஒவ்வொரு நாள் ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆச்சரியப்படுவேன் பார்த்துக்கோங்க, இவ்வளவு பெரிய கடவுள் எப்படி நம்மோட பேசுறாரு, இவ்வளவு பெரிய கடவுள் எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாரு, இவ்வளவு பெரிய கடவுள் நமக்கு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? There should be an awe, there should be an element of surprise. இப்ப பாருங்க, எலியேசர் போகும்போது ஒரு சின்ன ஒரு இதை மாத்திரம், சாதாரண ஜெபம், ஆனா prayer is very powerful. ஆண்டவரே இப்படி நடந்தா, ஒருவேளை இப்படி அது எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அப்படின்னு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, இந்த ஜெபத்தை கடவுள் கேட்பாரா? கேட்கிறாரு பாத்தீங்களா? அதான் பெரிய ஆச்சரியம். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தானே ஊழியம் செய்றீங்க. நீங்க உங்களுடைய ஊழியத்துக்கு முன்னாடி போகும்போது எவ்வளவு திகைப்பு இருக்கு, இந்த ஊழியத்தை செய்ய முடியுமான்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிடணும், ஜெபங்கள், கடவுளோடு செய்கிற ஜெபம் பெரிய காரியங்களை கொண்டு வரும். இட் வில் பிரிங் கிரேட் திங்ஸ். இப்போ அவரு போயிட்டாரு பார்த்துக்கோங்க. போனா இப்பதான் பாருங்க, ஒன்ன புரிஞ்சுக்கிடணும், நீங்க உலகத்துக்கு கடவுள் ரெபேக்காவை அறிமுகப்படுத்த வேண்டும். இதுவரை ரெபேக்கா not visible anywhere in the Bible. First time கடவுள் ரெபேக்காவை, the great woman, எப்படி அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு பார்ப்போம் இந்த இதுல இருக்கு. அப்பதான் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அவர்கள் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். ஒரு வசனம் வாசித்துருமா அந்த இதுல இருக்கு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். What a beautiful way of introducing the mother of Israel, ரெபேக்கா. பாத்தீங்களா இதுல இருக்கு. இப்ப பாருங்க, அந்த ரெபேக்கா இப்போ திருமறை நமக்கு பிக்சரைஸ் பண்ணுகிறது. நீங்க ரெபேக்காவை பார்க்க வேண்டும். அதை நம்மளுடைய வேதாகமம் விரும்புகிறது.
முதலாவது என்ன எப்படி பாத்தீங்கன்னா, அந்த ரெபேக்கா மகா ரூபவதியாகி was very fair to look upon. இன்னும் ட்ரெடிஷன்ஸ்ல சொல்றாங்க, of the 7 most beautiful women in the world, Rebecca was one. அந்த இதுல ஆக இஸ்ரவேலுக்கு வருகிற தாயார் கடவுள் எப்படி படைத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, as most beautiful woman. அது மாத்திரமல்ல, அவங்க இனி தன் கணவனை எதிர்பார்த்திருக்கிற ஒரு பெண். She is not yet known to a man. She is the one who is expecting her husband. அந்த இதுலயும் கிணத்துக்கு உள்ளே போய் தன்னுடைய குடத்தில் தண்ணீர் நிரப்பி ஏறி வருகிறார்கள். Beautiful way of showing God to the world. அந்த எப்பொழுதும் நான் அடிக்கடி நினைப்பேன், நீங்க எல்லாரும் போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் உங்களுக்கு தெரியாம ஒண்ணு நடக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் உங்களை இந்த உலகத்துக்கு காட்டுகிறார். எல்லாரும் நம்மை பார்க்கிறார்கள். சிலர் முதல் தடவை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற போதெல்லாம், நாம் பேசுகிற போதெல்லாம் ஒன்றை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். God is behind. கடவுள் நம்மை இது கொண்டு வருகிறார். கடவுள் நம்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். இந்த ரெபேக்கா அன்றைக்கு வெளியே வந்தார்கள் அப்படின்னா, இவர்களை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை கோடி கோடி. இன்னைக்கு கூட நீங்களும் நானும் அவர்களை நிதர்சனமாய் பார்க்கிறோம். கடவுள் அவர்களை நமக்கு காட்டுகிறார்கள். இதுதான் அந்த பைபிள்ல உள்ள இது. அன்றைக்கு அன்னைக்கு மறைந்தார்கள் திருமண சொல்லல, அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, she is visible before us. அப்படி ஒரு அருமையான ஒரு பிள்ளையாக கடவுள் ரெபேக்காவை நமக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ரெபேக்கா by appearance she is very good. அடுத்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is a generous person. இந்த இதுல அவர் கேட்கிறாரு 16ஆம் வசனத்துல 20ஆம், உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் குடிக்க கொஞ்சம் தர வேண்டும் என்றார். ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் அப்படின்ட்டு. உடனே அந்த பெண் சொல்லுது, குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவருக்கு குடிக்க கொடுத்தார். அப்புறமும் அவங்க திருப்தி ஆகல. உங்களுடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வாங்க சொல்லி இதுலதான் அவர்களுடைய குணம் அடுத்து வருகிறது. She is a very hospitable person. நல்ல குணம் இருக்கிறது. ரெண்டும் இணைந்திருக்க வேண்டும். நல்ல அழகு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதே சமயத்துல நல்ல குணம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஹாஸ்பிட்டபிள், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவது, வலிந்து அன்பு செய்வது, நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து செய்வது, கேட்கறதுக்கு முன்னாடி செய்வது, கேட்கிறதை காட்டிலும் அதிகமாக செய்வது. நான் ஒரு இதுல வாசித்தேன், இந்த இதுல கூட என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடத்தை சாய்த்து எலியேசருக்கு கொடுத்தார்கள், ஆனா இந்த ஒட்டகத்துக்கு தீரு மட்டும் வார்த்தார்கள் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியேசருக்கு எவ்வளவு தாக்கத்தும் தெரியும் ரெபேக்காவுக்கு, அதுக்கு ஏன் கொடுத்தாங்க. ஆனா ஒட்டகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் தெரியாததுனால ஒட்டகத்தை குடிக்க விட்டார். அந்த இது அதுலயும் கொடுப்பதில் கூட ஒரு அழகு, அதை வித்தியாசப்படுத்தி சொல்லுவார்கள் அந்த இதுல. அடுத்து கடவுள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, இந்த அம்மா ஒரு சிறந்த அம்மாவா இருக்கும், இவர்கள் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுவார்கள். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல ரொம்ப முக்கியமான இது. அதுலயும் இந்த எலியேசர் பாக்குறாரு, கொஞ்சம் முந்தி 18ஆம் அதிகாரத்துல
நீங்க பாப்பீங்க 3 கெஸ்ட் அப்படியே கெஸ்ட் இல்ல 3 பேர் அப்படியே நடந்து போவாங்க. நம்ம ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஓடி போய் ஆண்டவன் மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கை கழுவி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகணும் கேட்கிற அந்த குணம் தான் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிற பெண் ஆபிரகாமை சுதந்திரிக்கிற பெண் அந்த குடும்பத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும், ஆபிரகாமை போல இருக்க வேண்டும். அப்படின்னா ரெண்டும் எப்படி இணைந்து போது பாத்தீங்களா? அந்த இதுல ஹாஸ்பிட்டாலிட்டி, மற்றவர்களை வரவழைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற அதே பண்பு அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற. இப்பவும் எலியேசருக்கு கடவுள் காட்டுறாரு, பாத்தியா எலியேசர், இந்த பெண் உங்களுடைய எஜமானருடைய வீட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இன்னும் கேட்கிறாரு, பின்னாடி இஸ்ரவேலுக்கு அம்மாவா வர்றவங்களுக்கு இப்படி ஒரு உள்ள வேணும் இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்கிற இதுதான் தாய் உள்ளம் அப்படிம்பாங்க. அந்த இதுல அவருடைய உள்ளத்தை காட்டுகிறார். God opens the heart of the servant to the servant. இப்ப எலியேசர் பார்க்கிறாரு. இது வெறும் பாருங்க குணத்தை பற்றி மாத்திரம் சொல்லவில்லை, அதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கிறது. அந்த ஜெபம் நிறைவேறுகிறது. அதான் அவருக்கு ஆச்சரியம். நிறைய நேரம் பாருங்க நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆனா ஜெபம் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட பண்ண மாட்டோம் பார்த்துக்கோங்க. நிறைவேறின உடனே நம்மளாலேயே நம்ப முடியாது பார்த்துக்கோங்க. கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ தானப்பா ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணித்தானே உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஜெபம் பண்ண சாமி, ஆனா இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அப்படித்தானே நம்ம ஆச்சரியமா போச்சு சாமி, அது இப்படி எல்லாம் நீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்யறீங்களே. அப்படித்தான் எலியேசர் அசந்து போனாரு. ஐயோ, கடவுள் இந்த அளவுக்கு நம்மள மாதிரி இறங்கி, இவனுடைய பிரெயினுக்கு வேற மாதிரி இவனுக்கு புரியாது, இப்படி சொன்னாதான் புரியும் சொல்லி இறங்கி நம்மளுக்கு காட்டுறாரு அப்படின்னா அதுதான் கடவுளுடைய கிருபை பார்த்துக்கோங்க. இறங்கி வந்து சொல்லி கொடுப்பாரு, இறங்கி வந்து வழி நடத்துவாரு. ஆச்சரியமா இருக்கும் கடவுளுடைய இதெல்லாம். அடுத்து பாருங்க அந்த இதுல 23, 24 மெல்ல கேட்கிறாரு, நீ யாருடைய மகள் சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி. இந்த நாகோர் வந்து ஆபிரகாமுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் பார்த்துக்கோங்க. இதுலயும் இப்ப தெரியுது, இந்த ரெபேக்கா என்னைக்கு பிறந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போன அன்னைக்கு கடவுள் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து, அவருக்கு சொந்தக்காரங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருந்துச்சோ நிறைய பேருக்கு குழந்தை கொடுத்தாரு பார்த்துக்கோங்க. அன்னைக்குத்தான் இந்த நாகோருக்கு வாரிசாக இந்த ரெபேக்கா பிறந்தார்கள். இப்ப பாருங்க அந்த ரெபேக்காவை ஈசாக்கு கடவுள் கொண்டு வந்து காட்டுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த இதுல எல்லாம் கடவுளுடைய திட்டப்படி நடக்கிறது. இதுல நாம வாழ்க்கைங்க கடவுளுக்கு கொஞ்சம் நாம பயந்து நடக்கும் போது, கடவுளை சார்ந்து நடக்கும் போது, கடவுளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிற போது, God takes care of our life. அப்பதான் சரியா கடவுள் நம்மளை வழி நடத்திட்டே போவார். இங்கேயும் பாத்தீங்கன்னா கடவுள் என்னைக்கோ இந்த ரெபேக்காவை ஈசாக்குக்காக பிறக்க வைத்தார். கரெக்டா அவருடைய பலி கொடுக்கிற அன்னைக்குத்தான் இந்த பிறப்பே நடக்குது. இப்ப பாருங்க அந்த ரெபேக்காவை கடவுள் எலியேசர் மூலமா காட்டுகிறதை பார்க்கிற இந்த இதுல இருந்து God's plans are perfect. நாம தான் சில வேளைக்குள்ள விலைக்கு போயிருவோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு நினைப்போம் பார்த்துக்கோங்க. கடவுளை சார்ந்து வாழும்போது எதுவுமே பெசகாது, எல்லாம் சரியா நடந்துகிட்டே இருக்கும் இந்த இதுல. இப்போ அடுத்து ரெபேக்காவனுடைய இதை பாத்தீங்கன்னா there is lot of self discovery. இப்பதான் எலியேசருக்கு தெரிகிறது, கடவுள் தன்னை பயன்படுத்துகிற ஒரு மிஷனரி.
இந்த அம்மா எதிர்காலத்துக்கு கடவுளுடைய ஒரு திட்டம். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு மூலமா கடவுள் உலகத்துக்கு நிறைய செய்ய வேண்டும். அதுக்காக நடைபெறுகிற ஒரு சின்ன குடும்ப நிகழ்ச்சிகள் என்பதை இப்பொழுது எலியேசர் புரிந்து கொள்கிறார். ஆனா இன்னும் எலியேசருக்கு இந்த ரெபேக்கா ஐசக்குக்கு யார் பிறக்க போறாங்க, அவங்க பிள்ளைங்க பின்னாடி என்ன செய்ய போறாங்க அது தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க. எலியேசருக்கு டஸ் எலியேசர் know what will happen in future? பின்னாடி பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இவர்கள் வயிற்றுல பிறக்கணும், பெரிய பெரிய அரசர்கள் இவர்கள் வயிற்றுல பிறக்கணும், பெரிய மேசியா இவர்கள் வயிற்றுலதான் வரணும். பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு எதிர்காலத்தை பற்றி தெரியாட்டி கூட தனக்கு தெரிகிற அளவில் திருப்தியாக இருக்கிறார். ரெபேக்காவுக்கும் தெரியல கடவுள் வைத்திருக்கிற திட்டம் எல்லாமே. அந்த பெரிய திட்டத்துக்கு தான் இந்த பணிகள் நடக்கிறது. நாம கிராமங்கள்ல ஊழியம் செய்கிற போது, கட்டடங்கள்ல ஊழியம் செய்கிற போது நமக்கு தெரியாது வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஒரு மினிஸ்ட்ரி. ஆனா சந்தோஷமா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே போகணும். வேலையை செய்யும் போது ஒண்ணு மாத்திரம் கடவுள்கிட்ட சொல்லிடணும், நான் என் வேலையை செஞ்சுட்டு போறேன் சாமி, நீங்க அதை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடணும். அது காட்ஸ் இது. அதுல நமக்கு ஒரு இது இல்லை. ஆனா கடவுள் நம்ம பயன்படுத்துவதுலதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். இங்க பாருங்க, எலியேசருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. பரவாயில்ல, ஆபிரகாம் சொன்னது உண்மைதான், அந்த தூதர்கள் நம்மோடு வருவது உண்மைதான், கடவுள் நமக்கு அந்த ஜெபத்தை கேட்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லுகிற போது இதுவரைக்கும் ரெபேக்காவுக்கு பின்னணியும் இந்த ஹவு டு டிஸ்கவர் ரெபேக்கா தான் அந்த இதுல டிஸ்கவரிங் த மதர் இப்பதான் இனிமேதான் வருகிறது. 58ஆம் வசனத்துல என்னடா இவ்வளவு தூரம் வந்துருச்சு, ரொம்ப தூரமா இருக்கு. ரெபேக்காவை பார்த்து அவங்க பெற்றோர்கள் கேட்கிறாங்க, இந்த மனிதரோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். will you go with this man? அதுக்கு அந்த பெண் சொல்லுகிற ஆன்சர்ல தான் எல்லாம் இருக்கு. பார்த்துக்கோங்க அந்த பெண் என்ன சொல்ல போகுது அப்படின்னு பாருங்க. அந்த அம்மா ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க, ஐ வில் கோ, நான் போகிறேன். வாட் a great word. இந்த இதுல இதேதான் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம்கிட்ட கடவுள் கேட்கிறாரு, நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போவியா ஆபிரகாம் அப்படின்னா, இதோ போகிறேன், ஐ எம் கோயிங், கீழ்ப்படிந்து போகிற. ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறவர்கள் எப்படி பாருங்க, நீ போகிறாயா அப்படின்னு கேட்டா போகிறேன். பொண்ணு வீட்டுல ரொம்ப ஷாக் ஆயிட்டா. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கசின்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு ரொம்ப நகைச்சுவையா பேசுவார். அப்பதான் அவங்க ஃபேமிலியா இருக்கும்போது அவர் சொன்னாரு, அன்னை இந்த மனைவியை காமிச்சு சொன்னாரு, ஒத்த பிள்ளை கல்யாணம் கட்டி நம்ம கூட்டிட்டு வர வேண்டியது இருந்துச்சு, கார்ல ஏற போனோம், இப்ப அது கதறி அழப்போகுது, ஏதோ நம்ம தான் வில்ல மாதிரி நிக்கணும், அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்ற மாதிரி, பேசாம அந்த பக்கம் திரும்பிக்கிடவும், அழுகிற வரைக்கும் அழுதுட்டு கார்ல ஏறட்டும் நினைச்சுக்கிட்டு நான் அந்த பக்கமா திரும்பிட்டேன்னே. இந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளையா இருக்கு, எப்படி அழப்போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க நம்ப மாட்டீங்க, ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாட்டு டேட்டா காமிச்சிட்டு கார்ல ஏறிடுச்சுன்னு. நான் தான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் கூட கேட்டுட்டேன், ஏதோ வெடி பார்வைக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் விடலாம்ல, உன் பாட்டுக்கு கார்ல ஏறிட்டே அப்படின்னா என்னத்துக்கு கண்ணீர்லாம் விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சுன்னே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னேன், ரெபேக்கா கதை மாதிரி இல்ல இருக்கு, டகார்னு கார்ல ஏறிடுவீங்க போல் தெரியுது, அந்த அம்மா ஒட்டகத்துல ஏறிடுச்சு, நீ கார்ல ஏறி வந்திருக்க அப்படின்ட்டு. கொஞ்சம் ஷாக் தான். நம்மள மாதிரி பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் கட்டி போகும்போது ஒரு வார்த்தைக்காவது அப்பா அம்மா அங்க இல்லாம இருப்பீங்க, நாங்க இல்லாம இருப்பாங்க, ஒரு ஆறுதலுக்காக சொல்லணும் பாத்தீங்களா, நாங்க போயிட்டு வரோம்ப்பா போயிட்டு வரோம்மான்னு கிளம்பிட்டா என்னடா பிள்ளைங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு. ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெபேக்காவுக்கு தன்னுடைய உள்ளுணர்வில்
கடவுள் தன்னிடத்தில் எதிர்பார்ப்பது தெரிந்திருக்க வேண்டும். சம்திங் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நீங்க யோசித்து பாருங்க, முன்ன பின்ன தெரியாத இடத்துல இருந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் இப்படி கரெக்டா வந்து கரெக்டா பார்த்து தண்ணி சொல்லி எங்க வீட்டுக்கும் வந்து அந்த கதையெல்லாம் சொல்றாரு. நான் வரும்போது இப்படித்தாம சொல்லிட்டு வந்தேன், நான் இப்படி சொன்னம்மா, இந்த மாதிரி நீ தண்ணி கொடுத்தம்மா, நீ தான் அந்த பிள்ளையா இருக்கணுமா எல்லாம் சொன்னும் போது அந்த பிள்ளை ஷீ பிகேம் ப்ரிப்பேர்ட். கடவுளுடைய ஊழியத்துக்கு தைரியமாக போக வேண்டும். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய மற்ற காரியங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் இருக்கிற மிஷனரிகள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ரீகால், நான் வந்து முதல்ல கடவுளுடைய ஊழியத்துக்கு போகும்போது எங்க பிஷப் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அனுப்புனார். அதை வச்சுதான் நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்புறேன்ட்டு. அந்த போகிறதுக்கு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த அந்த மூணாறுல நாங்க இருந்தோம். ஒரு விஷ காய்ச்சல் இருந்தது. அதுல அப்படியே பொட்டுன்னு செத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்கோங்க. அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு அந்த காய்ச்சல் வந்துச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். எங்க அம்மாவும் நானும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பாவை விட்டுட்டு நான் போக வேண்டிய நாள் வந்துச்சு. அன்னைக்கு நான் போகாட்டி நான் ஊழியத்துக்கு போக முடியாது. ஆனா எனக்கு போகவே முடியல பாருங்க. போகவா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே தோணுது. போகணும், ஊழியம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். இன்னொரு இது, அப்பாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம இந்த நேரம் போறா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இப்படி குழம்புறத எங்க அப்பா பார்த்துட்டு என்கிட்ட சடார்னு சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போ, எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு. எங்க அப்பா சொன்ன வார்த்தை கடவுளே சொன்ன வார்த்தை மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் உங்க வேலையா போறேன், எங்க அப்பாவை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தா கடவுள் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 2 நாள் சுகமாக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு எல்லா கொரோனா மாதிரி ஒரு வியாதியில எல்லாரும் மரித்து கொண்டிருந்த போது அந்த வியாதியில பாதிக்கப்பட்டோம். ஆச்சரியமா இருக்குன்னா, நாம நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய குடும்பம் இதெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. கடவுள் அவர்களை பாதுகாப்பார், அவர்களை பார்த்துக் கொள்வார். We must be on our mission. நாம கடவுளுடைய வேலையை செய்ய ஆயத்தமா இருக்கணும். This is an extraordinary statement. ஆபிரகாம் நான் வருகிறேன் சொன்னது எவ்வளவு பெரிய பிகினிங்கோ, அதே மாதிரி ரெபேக்கா நான் வருகிறேன், ஐ எம் லீவிங், ஐ எம் கோயிங் என்று சொல்லுகிற போது எக்ஸ்ட்ராடினரி அந்த இதுல. திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள். அவர்கள் முன்னெடுப்பார்கள், வேகமாக போவார்கள், அதுல தாமதம் இருக்கக்கூடாது. அதுலதான் இந்த இதுல அவர்கள் சொன்ன பிறகு நான் இந்த இதை கொஞ்சம் பின்னாடி வரேன். இந்த இதுல covenant grace அந்த 59ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சில நேரம் வருகிற வார்த்தைகள் பாருங்க. எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெறுவாயாக. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட பிறந்தது 13 பேர் பிறந்தது. ஆனா இன்னைக்கு 13 ரொம்ப அதிகமான நம்பர். 2, 3 அப்படித்தானே இல்லையா? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. லீவுக்கு கிறிஸ்துமஸ் லீவுக்கு அவங்க அப்பாவை பார்க்க போனாங்க. அவங்க அப்பா கேட்டிருக்கிறாங்க, என்னப்பா நினைச்சிருக்க அப்படின்ட்டு. இல்லப்பா ஒரு பையன் வேண்டாமா அப்படின்னு இருக்காரு. பையன் எதுக்குப்பா அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. கடைசி காலத்துல நம்மளை காப்பாத்தலப்பான்னு. உன்னையால எனக்கு 1 பைசா லாபம் இருக்காடா, ஒரு பையனும் காப்பாற்ற மாட்டான், இந்த 2 பிள்ளையோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா. அண்ணனும் அதுக்கப்புறம் அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு 2 பிள்ளையோட எதுக்கு சொல்றாங்கன்னா, நமக்கு 2 பிள்ளைங்க தான் ரைட்டு, அதுக்கு மேல சரி வராது. நீங்களே யோசித்து பாருங்க, எனக்காவது ஒரு கல்யாணத்துக்கு நான் போய் கோடா கோடியாக பெருகுவாயே அப்படின்னா, ஏய்யா இது சொல்லத்தான் நீங்க ஊர் விட்டு ஊர் வந்தீங்களா? இந்த நாட்டுல இருக்கிற அளவுல கோடி வேணுமா நமக்கு? பாருங்க, ரெபேக்கா நீ சாதாரண பெண் இல்லம்மா, நீ கோடியாக பெருக வேண்டியவர். உன்னுடைய பிள்ளைகள் வானத்து நட்சத்திரத்தை போல, உன்னுடைய பிள்ளைகள் கடலின் மணலை போல பெற வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை இருக்குமா? கோடிகளுக்கு அம்மா அப்படின்னா that was the recognition of their mission.
அவர்கள் கோடிகளுக்கு தாயாக வேண்டும் அப்படிங்கிறது. அதுலயும் உடனே பாருங்க, அவர்களே அந்த மனிதரோட கூட போனார்கள் என்று சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போகிற அப்படிங்கிற அந்த இதுல நான் இப்போ இன்னொரு சைட்லயும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் பார்த்துக்கோங்க. இந்த இதுல இந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா 50ஆம் வசனம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் லாபானும் பெத்துவேலும். உடனே நம்ம கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன உடனே நம்ம எலியேசர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு பரிசளிக்கிறார். ஆபிரகாம் கொடுத்து விட்ட நகை மற்றதெல்லாம் அவங்களுக்கு கிஃப்ட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவர் சொல்றாரு, ஒரு 10 நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்குமே ரெபேக்கா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, இப்பதான் அந்த இதா இருக்கு. எதற்காக லாபானும் பெத்துவேலும் தங்களுடைய தங்கை மகள் இருந்துட்டு போகணும்னா மேபி இட் இஸ் an expression of love. ஆனா நேத்துக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னவரு இன்னைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் பைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அதை எப்படி விளக்குகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பரிசு வாங்குவதற்காக. இந்த லாபானுடைய கேரக்டர் பின்னாடி வரும் பார்த்துக்கோங்க. இந்த லாபான் தங்கையை வைத்து கொஞ்சம் தன்னை வசதியாக்கிக்கணும், கொஞ்சம் டிலே டாக்டிக்ஸ் இந்த இதுல நம்ம அப்படின்னா தான் அவர் இன்னும் கொஞ்சம் நகையை போடுவாரு, என்ன மாதிரி இருக்குமா நம்ம. அப்பதான் எலியேசர் சொல்லுவாரு, தடை செய்ய வேண்டாம், இது கடவுளுடைய காரியம், நாங்க உடனே திரும்பி போனோம் அப்படின்னு சொல்ல போதுதான் அந்த இடத்துல கூட பாருங்க ரெபேக்காட்ட இந்த நான்ஸ் அப்படிம்பாங்க, அப்படித்தான் வளர்க்குறாங்க. நீ போறியாமா அப்படின்னு, அதுக்கு என்ன அர்த்தம், நான் போகலன்னு சொல்லணும் பார்த்துக்கோங்க. அதான் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளது. அந்த அந்த கேட்கிற இதுலயே என்னன்னா, நம்ம வீட்டுல செலவிட அப்படி கேட்கறதுலயே ஆன்சரை சொல்லிடுவோம் பார்த்துக்கோங்க. ஆமான்னு சொல்லணுமா வேண்டான்னு சொல்லணுமான்ட்டு. இப்போ கூட பாருங்க, போணுமாமா நீ போறியாமா அப்படின்னு கேட்டா இந்த எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க சொல்லும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்லணும், அந்த டிலே நடக்கணும் பார்த்துக்கோங்க. ஆனா அந்த ரெபேக்காவுடைய வார்த்தை பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை போய் நோ க்வெஸ்டியன் அபௌட் இட் வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் they had to honor the word, they sent her அப்படிங்கிற இதுல டிட்டர்மினேஷன். நான் கடவுளுடைய பணியில் இருக்கிறேன், நான் இந்த பணிக்கு செல்ல வேண்டும். இதுல எனக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி எந்த ஆசாபாசங்கள் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் என்னை தடை செய்யக்கூடாது. அதனாலதான் ரெபேக்காவை கூட்டிட்டு வராங்க. நாம இப்படி எல்லாம் ஒரு இதுக்கு வரோம். இதுல கூட இன்னொரு விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு ரெபேக்கா இவ்வளவு வேகமா வெளியே வர்றாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த தான் பிறந்த குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பம் இல்லை. இந்த பெத்துவேலுடைய லாபானுடைய இங்கிறது எல்லாம் பொய், எல்லாம் ஒரே ஏமாத்து பார்த்துக்கோங்க. இந்த அம்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கிறாங்க. அதனால இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போங்க. அங்க ஆபிரகாமை பத்தி கேள்விப்பட்டாங்க இந்த இதுல. ஆகவேதான் இந்த அவசரம். I must enter into that spiritual life. I must enter into that godly life. I must live with that godly family. எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. வேகமாக பாவமான இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும். அங்க போன பிறகு 1-2 நிகழ்ச்சிகள் இந்த பைபிள் பாருங்க எப்போதும் ரொம்ப ஒருத்தரை பத்தி உயர்வா சொல்லிடுறாரு, உண்மையை அப்படியே சொல்லும் பார்த்துக்கோ. எவ்வளவுதான் இந்த ரெபேக்கா இப்படி ஒரு கெட்ட இடத்தை விட்டு நல்ல ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தா கூட சில போராட்டங்கள் வருகிற போது தடுமாறுகிறார்கள். தட் இஸ் ஹியூமன் ரியாலிட்டி. அது அடுத்து பாருங்க அந்த இதுல
இவர்கள் தன்னுடைய வயிற்றில் 2 குழந்தைகள் மோதிய போது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். அடுத்து எப்படி பார்க்கிறோம் பாருங்க. தன்னுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது கடவுளை பார்த்து எனக்கு எப்படி ஆகுமோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார்கள். க்ளோஸ் கான்டாக்ட் வித் காட். இந்த இதுல கடவுள் ரெபேக்காவோடு பேசுவார், ரெபேக்கா கடவுளோடு பேசுவார். அப்போ இந்த ட்வின்ஸ் வயிற்றுக்குள்ள 2க்கும் கடுமையான போராட்டம் நடக்க பார்த்துக்கோங்க. உடனே ரெபேக்கா கடவுள் கேட்டார். இந்த இதுல ஒரு இது உங்ககிட்ட சொல்லணும். நம்ம ஆதி ஆகமத்துல எப்போது ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு தப்பான நினைப்பு இருந்தது, கடவுள் தன்னிட்ட தான் பேசுவாரு. ஈசாக்குக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, கடவுள் தன்னிட்ட தான் பேசுவாருன்ட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடவுள் எப்படி ஆபிரகாம்கிட்ட பேசினாரோ அதே மாதிரி சாராளிடமும் பேசினார். எப்படி ஈசா கிட்ட பேசினாரோ அதே மாதிரி ரெபேக்காட்ட பேசினார். பாரம்பரியங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஆபிரகாம் நம்ம சாராள் தெரியாம ஈசாக்க கூட்டிட்டு மொரியாமலைக்கு போயிட்டாரு. சாராள் ஷார்ட்கட்ல போய் இவங்க போறதுக்கு முன்னாடி மேல நிக்கிறாங்களாம். ஆபிரகாம் ஆடி போனாரு. அப்புறம் நீங்க என்ன இந்த பக்கமான்னு கேட்டிருக்காரு. நான் ராத்திரி பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவாங்களான்னு. ஒண்ணுமே சொல்லாம பையனை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுங்களா. இல்ல நீங்க தடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களா, எப்போது நீங்க இப்படித்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, கடவுள் உங்ககிட்ட மாத்திரம் தான் பேசுவாருன்னு. கடவுள் என்கிட்டயும் சொன்னாரு, சாரா இந்த பையனை கொண்டு பலி கொடுக்கணுமான்னு கேட்டாரு. நீ என்ன செய்யறன்னு தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், வழக்கம் போல நீ உன் வேலையை காமிச்சிட்டீங்கன்னு சொன்ன போலதான் மன்னிச்சுக்கோங்கம்மா. இப்படித்தான் இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா எப்போதும் பெண்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்புள்ள நினைக்கிறது இல்ல, ரொம்ப கெட்டிக்காரங்க பாத்துக்கோங்க. அதனாலதானே இன்னைக்கு பெண்கள் ஆர்டினேஷன்னா, ஐயோ பெண்கள் எப்படி, பெண்கள் ஒரு பிஷப்பா வரணும்னா பெண்கள் கடவுள் பெண்கள்கிட்ட பேசுவோம், இதெல்லாம் அவங்க கேள்விகள் இன்னைக்கும் இருக்கு. ஆனா பைபிள்ல அன்னைக்கே கடவுள் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்திட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் நம்புறதே இல்லை அப்படின்ட்டு. நேரடியா பாருங்க, ரெபேக்கா போய் கடவுள்கிட்ட என்னது இப்படி 2 பேர் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, 2 பேருக்கும் பெரிய போராட்டம் நடக்கு. கடவுளும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பாதிய சொல்லிட்டு பாதிய சொல்ல மறந்துருவாரு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு அவரு ரெபேக்காட்ட சொல்லிட்டாரு, எம்மா இந்த 2ல யாக்கோபு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பையன், ஏசா நல்லவன் தான், அவன் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த யாக்கோபு தான் நம்ம இஸ்ரவேலுக்கு தகப்பனா வரணும், இந்த யாக்கோபு தான் தீர்க்கதரிசிகளுக்கு தகப்பனா வரணும் அப்படின்னு ரெபேக்காட்ட சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஈசா கிட்ட சொல்லாம விட்டுட்டாரு பார்த்துக்கோங்க. இது தெரியாம தான் ஈசாக்கு என்ன பண்ண வேண்டியதாகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மகனை பார்த்து போய் நல்ல ஒரு காட்டு மிருகத்தை அடிச்சுட்டு வாப்பா, சாப்பிட்டு திருப்தியா இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும். இத பார்த்து ரெபேக்கா பயந்து போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆசீர்வதிக்க வேண்டியது யாக்கோபு, இந்த ஆளு தெரியாம ஏசாவை ஆசீர்வதிக்க போறேன்னு இருக்காரு, இவரை நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு, கடவுள் நம்மகிட்ட சொன்னாருன்னா நம்ப மாட்டாரு, இவரை எப்படி நம்ம செய்யறது, கடவுள் சொன்னதை நிறைவேற்றணுமே. இந்த இடத்துல யோசித்து பாருங்க, கடவுள் யார்கிட்ட வெளிப்படுத்தி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ரெபேக்காட்டத்தான் வெளிப்படுத்தினார். அந்த அன்னைக்கு தான் வெளிப்படுத்தினார். கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப ரெபேக்கா நல்லபடியா செஞ்சிருக்கலாம் பார்த்துக்கோங்க, கடவுள் தானே இருந்துகிட்டாரு. நேரடியா போய் என்ன செஞ்சிருக்கணும், நம்ம ஈசாக்க பார்த்து உங்ககிட்ட சொல்லல என்கிட்ட சொல்லி இருக்காரு, நம்ம யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றதுக்கு விட்டுட்டு
பழையபடியும் அவங்களுக்கு எது வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா குணம் வந்துருச்சு பாத்துக்கோங்க. அவங்க அண்ணன் குணம் கொஞ்சம் வந்துருச்சு. எப்போதும் அவங்க இந்த ஏமாத்து வேலையில கொஞ்சம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பாத்துக்கோங்க. நம்ம ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆன பிறகும் ஏமாத்திரலாமான்னு ஒரு சூழ்நிலை வரும் பாத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கன்னிங்கா போயிட்டா பரவாயில்லையோன்னு தோணும் பாத்துக்கோங்க. இப்படி ஒரு ஷார்ட் மேல வந்துடலாம் போது தெரியுது அப்படின்னு. இதுதான் இந்த லாபான் மென்டாலிட்டி, இதுதான் பெத்துவேல் மென்டாலிட்டி. நல்ல ரெபேக்கா இத்தனை வருஷம் ஆகி பரிசுத்தமா இருக்கிற பொண்ணாம் பாருங்க. அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு கண் தெரியாது, இவரை ஏமாத்தி தான் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்பதான் இந்த பழைய இது மாறி வருது பார்த்தோம். உடனே யாக்கோபை கூப்பிட்டு, எப்பா போய் அந்த இதுல ஒரு நம்ம இதுல பண்ணையில போய் ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வா, நான் உன்னை அடிச்சு தாரேன், அப்படியே வேஷம் போட்டு உங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடணும். இப்போ யாக்கோபு யோசிக்கிறாரு, நேற்றுக்கு வரைக்கும் இருந்த அம்மா வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு அம்மாவே வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி தப்பு செய்யும் போது உடனே ஆக்ரோஷமா இருக்கும் பாத்துக்கோங்க. முகமே கொஞ்சம் அந்த அழகெல்லாம் போயிடும் பாத்துக்கோங்க. நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அழகா இருப்போம், இல்லாட்டி அதுவும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க உள்ளுக்குள்ள என்னமோ தகராறா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த இதுல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பையன் சொல்லி இருக்கு, இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாமா, அப்பா கண்டுபிடிச்சாருன்னா சாபம் ஆயிரும் அப்படின்ட்டு. உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்பா, இந்த கரிவாடை அடிச்சாலே உங்க அப்பா உலகத்தையே மறந்துடுவாரு, கொண்டு போய் பாரு, அவர் நீ சொல்றதெல்லாம் செய்வாரு. யோசித்து பாக்குறாரு, நம்ம அப்பாவை இந்த அம்மா என்ன இப்படி இடம் போட்டிருக்கேன்ட்டு. கொண்டு போனா நடந்த மாதிரியே தான் பாத்துக்கோங்க. வாசல்ல வரும்போதே அவங்க அப்பா பாதி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. பக்கத்துல கொடுக்கும் போது கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னப்பா சத்தம் யாக்கோபு மாதிரி இருக்கு, பாடி எல்லாம் ஏசா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இல்லப்பா நான் தான் அப்படின்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. இனி வர்றதெல்லாம் ஏமாத்துதான் பாத்துக்கோங்க. அடுத்து இப்ப அவங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறோம்னு கேட்டா, இவனுக்கு இங்க பொண்ணு பார்த்தா சரியில்லை, எங்க ஊர்ல பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டாரு. சரி, இப்ப அதுக்காக உங்க அப்பாவையே அனுப்ப வச்சாச்சு பாத்துக்கோங்க. இப்ப அவரு எங்க போக வேண்டியது இருக்குன்னு கேட்டா, அவங்க மாமா வீட்டுக்கு ஓடி போக வேண்டியது இருக்கு. மாமா வீட்டு இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இப்பதான் லாபான பார்க்க போறாரு. போன உடனே நல்லா சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு பாத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் கேக்குறாரு, மாமா மாமா நீச்சல் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு. அவர் எப்பேற்பட்ட ஆளு, அவரு ரெபேக்காட்டையே காசு வாங்கணும்னு ஆசைப்பட்டவரு. சரியா சிக்கிட்டான் அவன் மகன் அப்படின்ன உடனே, ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணுங்க மருமகனே, பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்ம யாக்கோபு எப்படின்னு பாருங்க, 7 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அப்படி வேலை பார்த்து கரெக்டா பாருங்க, ரெபேக்காவை அனுப்புறதுக்கு முன்னாடியும் ஒரு விருந்து கொடுப்பாரு, ரேச்சலை கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு விருந்து கொடுப்பாரு பார்த்துக்கோங்க. அதுல என்ன மறக்க மருந்து போடுவாரோ என்னமோ தெரியல. அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் போய் என்ன மாமா ரேச்சல் எல்லாம் கேட்டேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கட்டி கொடுக்கறது இல்லைன்னு ஒரு விளக்கம் வேற சொன்னாரு. இதை நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடியில சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, இன்னொரு 7 வருஷம் வேலை பாருங்க, அந்த பொண்ணையும் கெட்டித்தரணும். இப்பதான் புரியுது நம்ம அம்மா அப்பாவை எப்படி ஏமாத்தினாங்கன்னு பார்த்தா, இவங்க அதை விட பயங்கர ஏமாத்தா இருப்பாங்க போல தெரியுது. அம்மா இங்கதான் இந்த ட்ரைனிங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க போல தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது லேயால பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு, ஏம்மா நேற்றுக்கு கல்யாணம் கட்டி அந்த வெயில் போட்டிருப்பாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரேச்சல் ரேச்சல் பேசினானே, ஒரு தடவையாவது நான் ரேச்சல் இல்ல நான் லேயான்னு சொல்லிருக்கலாம்லம்மா அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளை இவரை பார்த்து சொல்லுது, உங்க அப்பா ஏசா ஏசான்னு ஆசீர்வதிக்கும் போது எப்பமாவது நான் ஏசா இல்ல யாக்கோபுன்னு ஒரு தடவை சொன்னீங்களான்னா, ஓ எல்லா கணக்கும் சரியாதான் வருது, நம்ம ஏமாத்தினா ஆண்டவர் நம்மளை ஏமாத்திட்டாரு போல தெரியுது. இப்பதான் பாருங்க, ஒரு ஆன்மீகம் இல்லாத ஒரு குடும்பம் பின்வாங்கும் போது எவ்வளவு குழப்படி வருது பாத்தீங்களா அந்த இதுல. இதே இதுதான் பாருங்க, பின்னாடி இந்த யாக்கோபு கூட கேட்டாராம் இந்த ஈசாக் கிட்ட, ஏப்பா ஈசாக்கு யாக்கோபு கிட்ட கேட்டாராம், இப்பதான் ஒரு மிருகத்தை அடிச்சுட்டு வான்னு சொன்னேன், எப்படிப்பா 1/2 மணி நேரத்துல அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டாராம். இப்ப இவரு ஈசாக்கிட்ட கேட்டாராம், அப்பா உங்களை பறி கொடுக்க மலைக்கு கூட்டிட்டு போனாங்களான்னு.
கூட்டிட்டு போனாங்க. அங்க உங்களை கத்திய ஓங்குனாங்க. அப்ப என்ன நினைச்சு கடவுள் ஒரு மிருகத்தை காட்டினாரு. அதே மாதிரி எனக்கு இப்ப காட்டி இருக்கலாம்ல, காட்டினாலும் காட்டுவாரு அவர் சொன்னாராம். அன்னைக்கு எங்க அப்பா என்னை ஏமாத்தினாரு, இன்னைக்கு நீ ஏமாத்துற. எல்லாருமே ஆசீர்வாதத்துக்கு தானப்பா என்னை ஏமாத்துறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில பைபிள் எப்படி காட்டுது பாத்தீங்களா? நல்லா நடந்து போய் இவ்வளவு குளறுபடி ஏற்பட முடியும் அப்படின்ட்டு. இது பாருங்க, இதோட முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை காட்டிட்டு வந்த யாக்கோபு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பு காணாம போயிட்டாரு. திடீர்னு இந்த பையங்க அவருடைய ட்ரெஸ்ஸ ஒரு மிருகத்தை அடிச்சு நல்ல ரத்தத்தோட அவங்க அப்பாட்ட காமிச்சு, எப்பா இதுதான் உங்க பையன் ட்ரெஸ்ஸான்னு பாருங்கன்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. இதை அப்படியே மிருகமெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டிருக்கேன். உடனே தான் என்ன இந்த மிருகத்து கதை திரும்பி திரும்பி இந்த ஃபேமிலியில வந்துகிட்டே இருக்கு. நானும் ஒரு மிருகத்தை வச்சுதான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன், இவங்களும் ஒரு மிருகத்தை வச்சுதான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா, நம்ம ஏமாத்தணும்னு வைங்க, ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விடவே மாட்டாரு. அப்புறம் ஏன்டா ஏமாத்தணும்னு நினைச்ச பிறகுதான் இந்த சைக்கிள்ல இருந்தே வெளியே வர முடியும் பார்த்துக்கோங்க. இதனாலதான் நான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், கூடுமான வரைக்கும் ஏமாத்தாம ஊழிய பார்த்துட்டு போயிருங்க, அப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த இதுலன்ட்டு அப்படின்னு. இவ்வளவும் திருமறையில் தான் இருக்கிறது. ஆனா ரெபேக்கா வாஸ் எ ஹோலி மதர். கடைசி வரைக்கும் ஊழியக்காரங்க தவறி போனாலும் அவர்களை கடவுள் விடுகிறதில்லை, கடவுள் முற்றிலுமாக இழந்து விடுகிறதில்லை. God always regains us. ஒரு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பார். God never gives up. ஆனா நம்ம தான் பாருங்க இதெல்லாம் வராம பார்த்து கொள்ள வேண்டும். வாட் எவர் இட் இஸ், ரெபேக்கா கடவுள் சொன்னதை நிறைவேற்றினார். தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தப்பான வழியில நிறைவேற்றி இருக்காம நேர்மையா நிறைவேற்றி இருக்கலாம். ஆனா அவர்கள் பொறுப்பை முடித்தார்கள். யாக்கோபை அவர்கள் ஆசீர்வதித்து யாக்கோபுக்கு ஒரு திருமணம் செய்து அவர்கள் மூலமா அந்த 12 கோத்திரம் வந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் த்ரூ எ வுமன். அதுலயும் ஐசக் யாக்கோபு நீங்க படித்தீங்கன்னா, Rachel was more powerful than Isaac. Isaac was in fact a subordinate to Rebecca. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் பெண்களும் கடவுளுடைய ஊழியத்துல இணைந்து பணி செய்யலாம். சில நேரங்களில் பெண்கள் நம்மை காட்டிலும் அதிகமாக பணி செய்வார். இன்றைக்கு ஒரு நல்ல பெண்கள் தினத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். திருமறையில் இருக்கிற ஒரு தாயாரை பற்றி, மிக அழகான அற்புதமான ஒரு வரலாற்றை பற்றி கொஞ்ச நேரம் நாம தியானித்தோம். கடவுள் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணன். அவங்க